வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி டிவி ட்ரைனிங் சென்டர். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்இடி டிவியில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளே, அதாவது பேனல், இதில் என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு டிவி பார்த்தோன்னே இது என்ன டைப் டிஸ்பிளே, ஸோ எல்இடியில் அது ஹெச்டி டிஸ்பிளேவா, ஃபுல் ஹெச்டியா, இல்லை அல்ட்ரா ஹெச்டியா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் குவாலிட்டிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஹை டெஃபினேஷன், ஷார்ட்டாக ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை ஹரிசாண்டலில் 1366 பிக்சலும், வெர்டிகலாக 760 பிக்சல் இருக்கும். இந்த பிக்சல் ரேஞ்சில் உள்ள டிஸ்பிளேலாம் ஹெச்டி டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்பிளேலாம் பொதுவாக 32 இன்ச் டிவியில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 40 சைஸ், 40 இன்ச்சு, 43 இந்த மாதிரி டைப் டிஸ்பிளேலாம் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்க. இதில் 1920 பிக்சல் ஹரிசாண்டலாகவும் 1080 பிக்சல் வெர்டிகலாகவும் இருக்கும். இந்த டைப் பிக்சலுங்கிறது ஃபுல் ஹெச்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா ஹெச்டி. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஹை ரேஞ்சில் உள்ள டிஸ்பிளே அல்ட்ரா ஹெச்டி. இது 4Kன்னு சொல்லுவது உண்டு. ஹரிசாண்டலாக 3840 பிக்சலும், வெர்டிகலாக 2160 பிக்சலும் இருக்கும். இது பிக்சலோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிக்சல் குவாலிட்டிஸ், டிஸ்பிளேயோட கிளாரிட்டி, கலர் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிக்சல் ரேஞ்சு ரொம்ப அதிகம். இந்த டைப் அல்ட்ரா ஹெச்டி நம்ம 4Kன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பிளேலாம் பெரும்பாலும் 40 இன்ச் மேலே 50, 55, 65 இந்த மாதிரி சைஸ் டிஸ்பிளேலாம் 4K டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது உண்டு. இந்த டைப் டிஸ்பிளேயில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். சரி, இதில் இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த 4K அண்டு ஃபுல் ஹெச்டி, ஹெச்டி இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு டிவியை பார்த்தோன்னே அதில் என்ன டிஸ்பிளேஸ் இருக்குது. முதல்ல இந்த டிஸ்பிளே பிராண்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 8 பிராண்டு இப்போ எல்இடி டிவியில் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேனல்னு பார்த்தீங்கன்னா BOE அப்படி, அதாவது போன்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் சைனீஸ் பேனல் சொல்லுவாங்க. சாம்சங் இருக்குது, தவிர LG எல்லாம் பிராண்டட் பேனல். மோஸ்ட்லி LG டிவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ஓன் பிராண்டு டிஸ்பிளேவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சாம்சங் டிவிலையும் அப்படி தான். இப்போ வர ரீசெண்டாக சில டிவிலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே LGயும் போகிறது உண்டு. சோனியில் பொறுத்தவரை சம்டைம் சோனி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோனிலலாம் AEOவும் ப்ளஸ் LG பேனலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேண்டாங்கிற பேனலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வர அசம்பிள்டு டிவி, சைனீஸ் டிவிலாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் மேக் பண்ணுற டிவி, இந்த மாதிரி டைப்பில் டிவிலாம் பேண்டா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு CSOT இந்த மாதிரி டைப்பும் உண்டு. AEO இதெல்லாம் பேனலோட பிராண்டு. ஸோ இந்த ஹெச்டி குவாலிட்டிக்கு பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோன்னா 760 நம்ம சொல்கிறாங்க. தவிர ஃபுல் ஹெச்டி 1080யும், அல்ட்ரா ஹெச்டியை 2160யும் சொல்கிறது உண்டு. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஒரு பேனலோட, அதாவது பேனல்னால் டிஸ்பிளே அல்லது அந்த டிஸ்பிளேவோட டிகான் போர்டு, இதில் மாடல் சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சாம்சங் ஒரு எல்இடி ஸ்மார்ட் டிவியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த டிவியில் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைப் குவாலிட்டி, என்ன ரெசல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, பெரும்பாலும் இப்போ இந்த டிவியில் பொறுத்தவரை இங்கே மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டு இது பேக் சைடில் ஃப்ரேமில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இந்த ஸ்டிக்கரில் LTJ460 அந்த மாதிரி பிரிண்டர் இருக்குது. இதான் சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணி இது என்ன டைப் டிஸ்பிளேன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்சங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அடுத்து ஒரு எம்ஐ ஸ்மார்ட் டிவி. அதில் இது காம்போ டைப் போடுது. இது டிகான் போர்டு, எல்விடிஎஸ் கேபிள், இது ப்ளஸ் கேபிள், இது பேனல் சைடு. ஆக்சுவலாக இது ஸ்கேலர் போர்டு. இந்த ஸ்கேலர் போர்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் டிகான் போர்ட்லேயும் சில நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்கேலர் போர்டில் பிரிண்ட்டாக இருக்கிற அந்த சீரியல் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவியில்
இந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கிற அந்த நம்பரை பாருங்கள். அதில் வந்து ST4251D01-3-XR-1 இதான் வந்து சீரியல் நம்பரு. இந்த நம்பரை நம்ம டைப் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 2 டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்சங் பார்க்குறோம். சாம்சங்கோட சீரியல் நம்பரை நான் ரைட் பண்ணியிருக்கேன். எம்ஐயோட டிவியும் நம்பரையும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு சைனீஸ் டிவியில் உள்ள ஒரு சீரியல் நம்பரையும் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த 3 டிஸ்பிளேவும் என்ன டைப் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரெசல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவியில் இருக்கிற டிஸ்பிளே என்ன டைப்னு பார்க்க போகிறோம். அதோட சீரியல் நம்பர் வந்து LTJ. டைரெக்டாக நம்ம கூகுளில் போயிடுறோம். LTJ 460 HN HW06 இதை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக HN01V. ஃபஸ்ட்டு வந்து பேனல் லுக்கு அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் வந்து சாம்சங் LT460 HN-D01 வருது ஓவர்வியூ. அதில் கீழே பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஒரு டேப்பை புதுசாக ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் ட்ராக் பண்ணிக்கோங்க மவுஸில். கிளிக் பண்ணோன்னா உள்ளே லாகின் ஆகிடும். அந்த panellook.com வெப்சைட்டு பேஜ் வந்து உள்ளே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் அந்த நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டைப் பண்ண பேனலோட மாடல் LTJ460 HN01 அப்படின்னு இருக்குது. இது என்ன டைப் பிராண்டு அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டு நேம் அப்படின்னா சாம்சங் டிஸ்பிளே. ஆக்சுவலாக வந்து டிவியும் சாம்சங்கு, டிஸ்பிளேவும் சாம்சங்காக இருக்குது. இது மாடல் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் டிஸ்பிளேனா AISI TFT LCD, அதாவது அமார்பஸ் சிலிக்கான். TFTனா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இது வந்து பேனலோட மெக்கானிக்கல், ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கல் விஷயம். அடுத்து வந்து பேனலோட மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ். அதில் பேனலோட பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சல் பொறுத்தவரை 1920x1080. ஆக்சுவலாக இது ஃபுல் ஹெச்டி. ஸோ இந்த 1080 போட்டாலே அது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இப்போ நம்ம பேனலோட பிராண்டு சாம்சங்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சலோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா RGB வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சல் RGB பிளேட்டை பொறுத்தவரை, RGB லேயர் பொறுத்தவரை வெர்டிகலாக பண்ணியிருப்பாங்க. சில டிஸ்பிளேயில் ஹரிசாண்டலாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு, RGB வெர்டிகல் ஸ்ட்ரிப்பும்பாங்க. அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்னால் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் வெர்டிகல்ஸ். ஆக்சுவலாக வந்து இது ரெட்டு, இது க்ரீன், ப்ளூ. இது வந்து RGB வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இதிலே இன்னொன்று அனதர் ஒன் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ஹரிசாண்டல் எப்படி இருக்கும்னா RGB ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை இந்த மாதிரி டைப்பில் இந்த RGB ஃபார்மேட்டை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரெட்டு, இதெல்லாம் ஃபுல்லாக ரெட்டு. ஒரு ரோவில் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். அடுத்த ரோ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ப்ளூவாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்டு ஸ்ட்ரக்சர்பாங்க. வெர்டிக்கலில் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். வெர்டிக்கலில் இது ரெட்டு, க்ரீன், இது ப்ளூ. இது வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து இந்த பிக்சலோட ஃபார்மேட்டு. இதுதான் வந்து RGB வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புன்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா, இந்த மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்
ஃபார்மெட்டு ப்ளஸ் பிக்சல் ரெசல்யூஷன் 1080 கண்டுபிடிச்சிட்டோம். வேறு என்ன இருக்குன்னா ஃப்ரேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 வச்சுருக்காங்க. தவிர ஓரியன்டேஷன்லாம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் ஃபீச்சர்ஸ். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்டிக்கல் ஃபீச்சர்ஸில் நமக்கு எதாவது தேவைன்னு இருக்குன்னா, மற்றபடி ஆப்டிக்கல் ஃபீச்சர்ஸில் பெரும்பாலும் நமக்கு எதுவுமே தேவையானது இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ், இது முக்கியமானது. இதில் வந்து 12 வோல்ட்டு. இப்போ பேனல் வந்து 46 இன்ச்செலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும். 26 இன்ச்சுக்கு மேலே உள்ள டிஸ்பிளேலாம் 12 வோல்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. 26 பிலோ உள்ளதெல்லாம் 5 வோல்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் சிக்னல் டைப் எல்விடிஎஸ் 2 சேனல்னால் ஃபுல் ஹெச்டி 8 பிட்டுமாங்க. ஓகே, இதோட எவ்வளோ கவுண்டிங் பின் இருக்கும் அந்த எல்விடிஎஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 51 பின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 51 பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.5 mm கேபிளோட பிச்சு. ஓகே, எல்விடிஎஸ் கேபிளோட பிச்சு வந்து 0.5 mm. இது ஆல்ரெடி இந்த எல்விடிஎஸ் கிளாஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ ரெஃபர் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ், டேட்டா ஷீட் டவுன்லோட், டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. டேட்டா ஷீட் பின்னோடு அப்புறம் எடுத்துக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ டேட்டா ஷீட்டு தற்போதைக்கு தேவையில்லை, அடுத்த கிளாஸ் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து எம்ஐ டிவி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து எம்ஐ டிவியில் ஒரு சீரியல் நம்பர் டைப் பண்ணியிருந்தோம். ST425 1D01 3XL2. அது ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன். ST425 D01. ஸோ இதை வந்து அதே வெப்சைட் தான் வருது, panellook.com. அதில் உள்ளே போகலாம். அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாஷன் இருக்கும். ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி போயிடலாம். உள்ள இதில் பிராண்டு நேம் CSOT அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு, தெரியுதா? CSOT டிஸ்பிளே. மாடல் நம்பர் ST425 1D013. டைப் ஆஃப் டிஸ்பிளே அமார்ஃபஸ் சிலிக்கான் TFT LCD செல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ் 43 இன்ச்சு பிக்சல் ஃபீச்சர்ஸ் 3840 RGB இன்ட்டு 2160 UHD மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா ஹை டெஃபினிஷன், அதாவது 4K டிஸ்பிளே. இது RGB பிக்சல் ஃபார்மெட் வந்து RGB வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சைஸ் நமக்கு தேவையில்லை. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 16:9 கொடுத்துருக்காங்க. இது வந்து 4K டிஸ்பிளே, அதாவது அல்ட்ரா ஹெச்டி UHDன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2160. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் ஃபீச்சர்ஸ். ஆப்டிக்கல் ஃபீச்சர்ஸ் நமக்கு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் 12 வோல்ட் டிஸ்பிளே. இது V/1 8 LAN. V/1 8 LAN. ஸோ வந்து இதில் வந்து 8 பிட்டு போகும். ஆக்சுவலாக வந்து இது 4Kயில் வர டிஸ்பிளே. இது பின் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm பிச்சு. இது 51 பின். இது 51 பின். இது அடுத்தது HV320XWX2 அதை டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இது panellook.com போயிடலாம், அதே வெப்சைட் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் மறந்துட வேண்டாம். panellook.com ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ். இப்போ இந்த வெப்சைட் உள்ளே போயிடுச்சு. இந்த டிவி பேனலோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா BOE பிராண்டு. அதில் ரெசல்யூஷன் வந்து 1366x768 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து HD டிஸ்பிளே. 760 கொடுத்தாலே அது HD டிஸ்பிளே. பேனலோட டைப்பு பார்த்திங்கன்னா RGB, அதாவது அமார்ஃபஸ் சிலிக்கான் LCD செல்னு கொடுத்துருக்காங்க. பிக்சலோட ஃபார்மெட் வந்து RGB வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைப் ஸ்ட்ரிப்பு தான் RGB ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க பிக்சலில்.
சரியா? நெக்ஸ்ட்டு வேறு என்னன்னா மாஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 ஹெர்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது இதில். ஸோ இந்த டிஸ்பிளேயில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட வோல்டேஜ் சப்ளை வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சிக்னல் டைப் எல்விடிஎஸ் ஒரு சேனல் 8 பிட்டு, அதாவது 30 பின்னு கனெக்டரு. தவிர காஃப், ஸோ நம்பர் ஆஃப் காஃப் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பில்டின் காஃப் 4 சோர்ஸ் காஃபு ப்ளஸ் 2 கேட் காஃப்ஸ். ஸோ கேட் காஃப் வந்து சைடு காஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து சைடில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 சோர்ஸ் காஃபு அவைலபிளாக இருக்குது, அதுலேயே வந்து டிஸ்பிளேயோட இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெச்டி டிஸ்பிளே. இப்போ டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க, என்ன குவாலிட்டி, என்ன அதோட டெக்னிக்கல் நேமு, என்ன வோல்டேஜு, என்ன அது கனெக்டர், எவ்வளோ ஹவு மணி பின்ஸ், என்ன பிட்ஸு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஸ்பிளே நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஒரு லேப்டாப் டெக்னீஷியனாக இருந்தாலோ இல்லை ஒரு மொபைல் டெக்னீஷியனாக இருந்தாலோ அந்த மொபைல் லேப்டாப் இருக்கிற டிஸ்பிளேலாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பெருசாக வந்து நம்ம ஒரு இஷ்யூஸ் வர்றது கிடையாது. பட் எல்இடி டிவியை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ், டிஃப்ரெண்ட் வோல்டேஜ், டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த ரெசல்யூஷன் ஆல்சோ, அதாவது ஹெச்டி ரெசல்யூஷன், ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் அண்டு 4K ரெசல்யூஷன். இப்போ 8K ரெசல்யூஷனும் வந்துருச்சு. 8Kனா உங்களுக்கு 100 இன்ச்சு டிவிலாம் இருக்குல்ல, பெரிய டிவி, அதாவது கான்ஃபரன்ஸ் ஹாலில் யூஸ் பண்ணுறது, மீட்டிங் ஹாலில் யூஸ் பண்ணுற பெரிய டைப் டிஸ்பிளே, அதாவது 100 இன்ச் மேலே 8K டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக டொமஸ்டிக் யூஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 55 இன்ச்சு வரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து 4K டிஸ்பிளே அல்லது 4K ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயும் வரும். மினிமம் சைஸ் வந்து 26 இன்ச்சு வரையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மினிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சுங்கிறது மினிமமாக இருக்குது. இப்போ பிராண்டட் டிவிகளில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 32 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. சில சாம்சங் எல்ஜியில் வந்து ஃபுல் ஹெச்டி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே பொறுத்தவரை அபவ் 40 இன்ச்சில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஹெச்டி பொறுத்தவரை 40 இன்ச்சிலையும் இருக்கும், ப்ளஸ் வந்து 45 இன்ச்சிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேனலோட குவாலிட்டி, பிக்சல்ஸ் அண்டு அது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே, என்னென்ன வோல்டேஜ்னு இந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பொறுத்தவரை இது வந்து panellook.com. இந்த panellook.com இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து ஒரு பேனலோட மாடல் நம்பரை, அதாவது சீரியல் நம்பர் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.